நல்ல விஷயத்தை எப்படியா இருந்தாலும் சொல்லி ஆகணும். அம்மா ஒண்ணு சொல்லுங்க அத்தை அப்படின்ட்டா. அப்புறம் என்ன அக்காக்கு ஃபோன் பண்ணிட வேண்டியதான். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நமக்கு எது வேலை பார்த்துட்டு இருக்குமா, என்ன பண்ணுன்னு தெரியலையே. சரி ஃபோன் பண்ணி தான் பேசுவோம். அக்கா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? அம்மா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கேன்டி. அம்மாவும் நல்லா இருக்காரு. அவருக்கு உடம்பு பரவாயில்லையாக்கா? அந்த மாதிரி அவர் வேலையை அவரே பாத்துக்கிறாரா? ஆமாடி, வேலையை அவரே செஞ்சுக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம்க்கா. உனக்கும் வேலை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம்க்கா, அதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அப்படியா? அப்படி என்ன விஷயம்டி? இது சொல்றேன். யாரு பெரியத்த பேசுறாங்களா? ஆமாம்மா. என்ன விஷயம் சொல்லு. ரொம்ப சந்தோஷம்க்கா எனக்கு. பப்பி முழுகாம இருக்கா. என்னடி சொல்ற? கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பா முழுகாம இருக்காளா? ஆமாக்கா. நானே இதை எதிர்பார்க்கலக்கா. சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன். நேர்ல வந்து பாக்கணும்னு ஆசையா இருக்கு. பாக்கா வீட்டுக்கு வராமையா போயிருப்பேன். வளகாப்புக்கு வேணா வரேன். வளகாப்பு தான் வருவியா? அப்புறம் எப்படி வருது? அம்மா மட்டும் தனியா விட்டுட்டு வர முடியுமா? நானு காப்புக்கு வந்தா நானும் மாமாவும் சேர்ந்தாப்புல வந்துருவோம். வேலையை அவரே பாத்துக்கிறாருங்கிற. என்னக்கா வந்து 2 நாளைக்கு இருக்க வேண்டியதானே இங்க? எனக்கு இருக்கணும்னு ஆசைதான். நானும் பாத்துட்டு வரேன் சரியா? அப்புறம் மருமவளை கேட்டதா சொல்லு. உடம்பு நல்லா பாத்துக்க சொல்லுடி. எந்த வேலையும் வைக்காத பாப்பாக்கு. ஆனா எந்த வேலையும் வைக்கலக்கா. நானே எல்லா வேலையும் பாத்துக்கிறது. அப்படியா? உன்னால முடியலனாலும் வேலைக்கு ஆள் போட்டு கொடி. உனக்கு வயசாச்சுல, எவ்வளவு வேலை தான் நீயும் பாப்ப. இப்பெல்லாம் இல்லக்கா, அந்த வரைக்கும் நானே செஞ்சுக்குவேன். சரி சரி, மனசுக்கு ரொம்ப இனிப்பான விஷயமா சொல்லியிருக்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒண்ணுக்கா, பக்கத்துல இருக்க பொம்பளைங்களா எப்படி தெரியுமா பேசிச்சுங்க? பையனுக்கே 40 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணது லேட்டு, எங்க குழந்தை தரிக்க போகுது, இந்த வயசான கிழவி காலத்துல இப்படி அலையுதேன்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாடியே பேசினாங்கக்கா. அதெல்லாம் விரி, அவளுக்கு வேற என்ன வேலை? தூங்க மனசை கஷ்டப்படுத்தேதான் வேலை போல இருக்கு இவளுக்குலாம். இதேதான்க்கா, சொல்லும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? இப்ப என் வீட்டுல என் பேரப்பிள்ள வரப்போகுது. அவ சொல்றதெல்லாம் உருட்டு கதை மாதிரி ஆயிடுச்சுக்கா. ஏண்டி பெருசு பத்திட்டு இருக்க? உடம்பு நல்லா பாரு. இந்த மாதிரி மருமொழி நல்லா பாத்துக்கோ. சரிக்கா. இப்ப இந்த நல்ல விஷயம் தெரிஞ்சிச்சு. காலதான்க்கா மருமப்புள்ள சொல்லுச்சு. சரி சரி. பக்கத்துலதான் பாப்பா உட்காந்துருக்கு. பேசுறியாக்கா? கூட நான் பேசுறேன். அக்கா உன்கிட்ட பேசணுமாண்டா, பேசு. ஹலோ அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? இப்பதான் அத்தை நல்ல விஷயம் சொல்லியிருக்கா. கேட்டதுமே ரொம்ப சந்தோஷமா எனக்கு. இது எது வருதாமா? எல்லாம் எதுவும் இல்லத்த. ஆண்டி எதுவும் வரல. ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு. படுத்துக்கணுமே தோணுது. அப்படிதாம்மா இருக்கும். 5 மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும். சரிங்க. உடம்ப பாத்துக்கூடா. வெயிட் எல்லாம் தூக்காத. ஆஸ்பத்திரிக்கு எப்பமா போறீங்க? ஒரு 10 நாள் கழிச்சு போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. சரிம்மா, அவ சொன்ன மாதிரியே 10 நாள் கழிச்சே போயிட்டு வாங்க. எதுவும் இல்லைல்ல? எதுவும் இல்லத்த. நீங்க உடம்பு பாத்துக்கோங்க. அம்மாவே கேட்டதா சொல்லுங்க. அவன் நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காருமா. காலையில என்ன சாப்பிட்ட? இட்லி மிளகா சட்னி வச்சிருந்தாங்க. சாப்பிட்டாச்சு எல்லாரும். சரிம்மா. எங்க தம்பி எங்க போயிடுச்சு? உள்ள ரெஸ்ட் எடுக்கிறார்த்த. ரெஸ்ட் எடுக்கணும். இப்ப அவன் ரெஸ்ட் எடுக்கிறானா? லீவ் போட்டாரு, அதான் உள்ளார ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஓ அப்படியா? சரிம்மா சரிம்மா. செல்ல மாட்ட கூட, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. சரி தந்தா குடுக்குறேன். வேற என்னடி? வீட்டுக்கு வந்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன் நானு. பாசமா பேசுதுல, 2-3 நாளைக்கு இருந்துட்டு வா. மாமாவே இங்க உத்தரவு கொடுத்துட்டாரு. அப்புறம் என்னக்கா, சட்டுப்படும் கிளம்பி வா வீட்டுக்கு. சரிடி. அப்புறம் உனக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் வச்சுட்டுமா? சரிக்கா, ஃபோன் வச்சிரு. நல்லதுடி. பாப்பா முழுகாம இருக்கலாம். நீ சொல்லவே வேணாம். ஃபோன் பேசும்போது எல்லாத்தையும் நான் கேட்டேன். வேணா நீ வீட்டுக்கு போய் 2-3 நாள் இருந்துட்டு வாவே. அதான் உன் தங்கச்சி ஆசைப்படுது. குழந்தை அதுக்குதான் கூப்பிடுறா. போயிட்டு வந்துடுறேன். நீங்க தனியா என்ன பண்ணுவீங்க? அதாவது ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்குவேன். 3 நாளைக்கு தானே, நீ போயிட்டு வா. சரிங்க. போய் துணியெல்லாம் எடுத்து வைக்கிறேன். மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன சாப்பிடுறீங்க? அப்படியே சமைச்சிட்டு சாப்பிட்டு போயிடறேனே. சரி, அப்படியே செஞ்சிரு. சரிங்க. அன்னைக்கு தம்பி அவங்க வீட்டுல மதியானத்துக்கு சாப்பிட வாங்கினுச்சு. பாடு தூங்கிட்டு இருக்கான். எப்பமா கிளம்புறது? அதே நான் நான் நினைக்கிறேன். எந்திரிக்க மாதிரியும் தெரியல. பேசாம நாளைக்கு. என்னம்மா நாளைக்குங்கிற? தம்பிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். தம்பி விருந்துக்கு வாங்கன்னு சொல்லிருச்சு. இன்னைக்கு போலேன்னா அவங்க சமைச்சு வச்சதெல்லாம் வீணா போயிடும்ல. 2 பேரும் போயிட்டு வாங்கம்மா. அதே 2 பேர் போயிட்டு வரதா? நீங்கள தான் கூட வரீங்க. நானுமா? ஐயா அதெல்லாம் வேண்டாமா. 2 பேர் கார்ல போயிட்டு வாங்கம்மா. கார்ல பொறுமையா போ சொல்லு. வீட்டு பழம்லாம் பொறுமையா பார்த்து போ சொல்லு. அதெல்லாம் கிடையாது. நீங்கள தான் வரீங்க. ஆமா, வரலன்னா நானும் கோச்சுக்குவேன் பாத்துக்கோங்க. இன்னைக்கு ஃபோன் பண்ணும் போதே சொன்னாரு, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. இப்பயும் வரலங்கிறீங்க. வாங்கத்த போலாம். நீங்களே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதானே வெளியே போறீங்க. குறுக்க நந்திமான்னு நான் வந்துகிட்டு. வாங்கத்த. கூப்பிடனால கோவம் உங்களுக்கு இருக்கும். நான் கூப்பிடல. வாங்கத்த போயிட்டு வரலாம். நீங்களும் வரலன்னு சொன்னா நானும் போலன்றுவேன். சரித்தா, நானும் வரேன். சரித்த. அந்த பையில எழுப்பிடு. என்னத்த மணி 10 தானே ஆகுது. 12 மணி 12:30 மணிக்கு போனா கூட கரெக்டா இருக்குல்ல. 1 மணி நேரம் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா அவரும். அதுவும் சரிதான். நீ போய் ரெஸ்ட் எடுப்போமா. நான் அங்கதானே போய் சாப்பிட போறோம். சமைக்கிற வேலையில அப்புறம் என்ன? நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. நேரம் கழிச்சு எந்திரிச்சு கிளம்ப வேண்டியதான். சரிதா. பாப்பையே அவங்க வீட்டுக்காரே அழைச்சிருக்கோம். மட்டன் சிக்கன்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். எல்லாம் சமைச்சிட்டியா? சமைச்சிட்டேன். கிச்சன்ல தான் இருக்கேன். ஆனா வாசம் ஒன்னும் வரலையே. அதுக்கு மூக்க இப்படி வடைக்கிற? உனக்கு உங்க அம்மாக்கு இதே வேலை தானே? நாங்களா எங்க வீட்டுல கிச்சன்ல சமைக்கும் போது வெளியே வாசனை வச்சு எங்க மாமா கண்டுபிடிச்சிருவாரு. நீ தான் சமைக்கிறியே 2 மணி நேரம். வாசமும் வரல ஒன்னும் வரல அப்படிம்பாங்க. அதே மாதிரிதான் நீ கேக்குற.
இல்லடி நான் பொதுவா தான் சொல்றேன். வா சொல்றியோ உண்மையா சொல்றியோ, நீ வாங்கி கொடுத்தா நல்லபடியா சமைச்சிட்டேன் அவ்வளவுதான். அப்பயே சொன்னேன் ஒழுங்கா வெஜிடேரியனே செஞ்சுக்கலாம், உடம்பு கைகாலம் வலிக்குது இல்லன்னு சொன்னேன். கேட்டியா நீ? உன்னோட விருப்பத்துக்கு செய்யணும்னு சொன்னேன், அதே மாதிரி நானும் செஞ்சுட்டேன். சந்தோஷம் தானே உனக்கு? சிக்கன் மட்டும் தான் செஞ்சு வச்சிருக்க, ஏன் மட்டன் செய்யலையா? மட்டன் வேலை இன்னமேட்டு தான் ஆரம்பிக்கணும். அது மட்டன் வேலை இன்னமேட்டு தான் ஆரம்பிக்கணுமா? உனக்கு வாங்கி கொடுத்து 2 மணி நேரம் ஆகுது. நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்தேனா? உண்மையா தானே சமைக்கணும். ஏன் 2 கை தானே இருக்கு, 10 கையா இருக்கு. ஒரு ஆள் தான் சமைக்கிறேன். எனக்கு உங்க அம்மாக்கு அப்பாக்கு எல்லாருக்கும் தானே சமைக்கணும். ஏண்டி உங்க அப்பாவே மறந்துட்ட? சரி எங்க அப்பாக்கு தான். அப்பா ஏதாச்சும் சொல்லினா உனக்கு தூக்கம் வராதே. நீ சொல்றீல எங்க அம்மா அப்பா பத்தி, அதுக்கு தான். போதும் போதும் நிப்பாட்டு, மட்டும் தான் செய்யணும். இன்னொரு 1/2 மணி நேரத்துல செஞ்சிருவேன். 2 மணி நேரத்துல செய்யாதவ இன்னும் 1/2 மணி நேரத்துல செஞ்சிருவியா? அதான் ஃபோன் பண்ணாங்க, 10 நிமிஷத்துல எல்லாரும் வந்துருவாங்களாம். வந்துட்டு உடனே வா சாப்பாடு போட போறோம். 20 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தானே சாப்பாடு பண்ணா. அப்புறம் என்ன, அதுக்குள்ளார செஞ்சிருவேன் நானு. கோவத்தோட நல்லா சமைக்காம விட்டுறாத, எல்லாம் நல்லா வெந்திருக்கணும். ஆமா பாத்துக்கோ. முட்டையும் வாங்கி கொடுத்துருக்கேன், முட்டையை வச்சு வச்சிரு. அவளே நான் தான் செய்யணும். உங்க அம்மா என்ன பண்றாங்க? வர சொல்ல வேண்டியதானே, இங்க தனியா வேலை பாக்குறாமா? சரி நீ கூட வேலை பாருமான்னு சொல்ல வேண்டியதானே உங்கள்ட்ட? அம்மாட்ட சரிம்மா ஓகேம்மா அப்படின்னு பேசுவேன். என்கிட்ட மட்டும் உன் கோவத்தை காட்டுவேன். ஏயா ஆனா எத்தனை பேருக்கு சமைக்கிறது இந்த வீட்டுல? எனக்கு உங்க அம்மாக்கு, உங்க அப்பாக்கு, எங்க அப்பாக்கு, அப்புறம் நம்ம புள்ள பரத்துக்கு மொத்தம் 7 பேரு. வேற 2 பேரு. 3 பேர் வராங்க. அது 3 பேரா? யார் கூப்பிட்டுருக்க? போய் மாமியார் எங்க போனாங்க? என்ன மறந்துட்டியா? ஏன் அவங்கள எது கூப்பிட்டுருக்க நீ? 2 பேருக்கு மட்டும் சாப்பாடு போட்டா பத்தாதா? இத்தனை பேருக்கு சமைப்பாலாம், ஆள் எக்ஸ்ட்ரான்னு சொன்னதுக்கு முடியாதுன்னு கோவத்தை காமிக்கிற, அப்படித்தானே? உங்க அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டு இருந்தா போதும் நிப்பாட்டு பிராணத்தை. எங்க அம்மா இழுக்கிற? உங்க அம்மாவெல்லாம் இழுக்கல. இப்படி சீக்கிரம் சமைச்சு வச்சிரு சரியா? சமைச்சு வச்சறேன். பாத்திரம் யார் விளக்குறது? சாயந்தரமா பொறுமையா விளக்கிக்குவ. ஏயா என்னை பார்த்தா எப்படி தெரியுது? யாருக்கு சமைக்கணும், சாயந்தரம் நானே பாத்திரம் விளக்கணுமா? கூட்டணும், பெருக்கணும், துணி துவைக்கணும், துணியை காய வைக்கணும், துணியை மடிச்சு வைக்கணும். வேலையை நானும் செய்யணும்னா உங்க அம்மா அப்பா இங்க வந்திருக்காங்க, வேலையும் செய்ய மாட்டாங்களா, ஒண்ணும் பண்ண மாட்டாங்களா? உட்காந்து சோறு போடணுமா நம்ம? உங்களால முடிஞ்ச எல்லா வேலையும் செய்வாங்க, அவளை இப்ப வேலை செய்ய முடியல. அதுக்காக எல்லா வேலையும் இழுத்து போட்டு ஒத்தையால நானே செய்ய முடியுமா? நீதான் பழைய பக்கிரியாச்சே, அதை ஈஸியா செஞ்சிருவ. வேலையே எல்லாத்தையும் டக்குன்னு செஞ்சிருவ, என்னால முடியாதா? என்னால முடியும், நானே எல்லா வேலையும் செஞ்சிருவேன். உங்க அம்மா நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், எல்லா வேலையும் செஞ்சிருவேன்னு, அதுக்காக இப்படி பில்டப் போடுறா பாருங்க. பேர் வந்தாலும் ஒத்தையால நின்னு எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிச்சிருவேன், தெரியும்ல? பார்த்தாலே தெரியுது. சரிடி, சட்டு புட்டுன்னு எல்லாத்தையும் சமைச்சு வச்சிரு. சரி நான் சமைக்கிறது இருக்கட்டும், கடைக்கு போகாம இங்கேயே இருக்க? கடைக்கு போலடி. ஏன்? ஓஹோ இப்பதான் புரியுது. அதான் உன் தோழி வராங்களே, அதான் போலையோ? ஏய் வேணாண்டி. நான் மனசுல தோணுச்சு சொல்றேன். இருப்பா, நான் இருக்கிறத பத்தி எதுவுமே நான் சொல்லல. இதுவே நம்ம வீட்டுக்கு என் அம்மாவும் அப்பா வந்திருக்காங்கன்னு சொல்லி உனக்கு ஃபோன் பண்ணேன்னா, வேலையா இருக்கு போனை வைடிம்ப, இப்ப மட்டும் உனக்கு வேலை இல்ல, ஃப்ரீயா இருக்க, அப்படித்தானே? அப்படின்னே வச்சுக்கலாம். அப்படியே ஒரு வார்த்தையில முடிச்சுக்கலாம் நினைக்காத. இது மேல எதுவும் பேச வேணாம், இதான் அமைதியா இருக்கலாம்னு நினைக்கிறேன் சரியா? கொடி எதுக்கு நமக்கு சண்டையும் வேணாம், எதுவும் வேண்டாம். ஒவ்வொரு நாளும் அதேதான். சமைச்சு வை, நான் வெளியே உட்காந்துருக்கேன். சரி டேஸ்டா ருசியா சமைச்சு வைடி. தெரிஞ்ச மாதிரி நானும் சமைப்பேன். எதுவும் சொல்லலப்பா, உனக்கு பிடிச்ச மாதிரியே சமைச்சு வை. அது என்னப்பா பண்றா பொண்டாட்டி? எல்லாம் சமைச்சிட்டாளா? மட்டன் மட்டும் சமைக்கணும்னு சொன்னா. சரி எங்க காலையில இருந்து சம்மந்தியை காணா? கேட்க நினைச்சு உங்க அப்பாவே கேட்டுட்டாரு. கறி விருந்துல நிறைய சாப்பிட்டாராம், அதான் வாக்கிங் போயிருக்கேன்னு வெளியே போயிருக்காரு. ஓஹோ அப்படியா? சரி அவர் யதார்த்தமா நல்லா தான் பேசுறாரு, காமெடியாவும் பேசுறாரு, நடந்துக்கிறாரு. அவர் பொண்ணு மட்டும் வேண்டாம் விடுமா. சரி பப்பி எப்ப வராலாம்? போன் பண்ணி கேட்டியா? வந்துட்டு இருக்காளா? ஏதோ வந்துட்டு இருக்காங்கம்மா. சரி பொறுமையாவே வரட்டும். கார்ல மெதுவா தானே வருவாங்க, நம்ம ரோடு ரொம்ப மேடு பள்ளமா இருக்கு. போன் பண்ணா பாத்து வர சொல்லு. சரிம்மா. அப்புறம் வேற ஏதோ உங்களுக்கு துணிமணி எதுவும் வச்சு கொடுக்கணுமா? அதெல்லாம் வேண்டாமா, துணிமணி எல்லாம் வேணாம், கையில காசா கொடுத்துடலாம். ஏன்பா? துணிமணி எல்லாம் இப்ப கல்யாணத்துல நிறைய எடுத்திருப்பாங்க, காசா வச்சு கொடுத்தோம்னா அதாவது செலவுக்கு பாத்துக்குவாங்கல்ல. ஆமா அதுவும் சரிதான். 5000 ரூபாய் காசு வச்சு கொடுக்கலான்னு இருக்கேம்மா, என்ன நினைக்கிறீங்க? 5000 ரூபாய் போதும்லப்பா? போதும்பா. 5000 ரூபாய் போதும்டா. சரிம்மா. எங்க இருக்கியே கடையில? ஆளு இருக்காங்கம்மா, கடை பையன் இருக்கான், அவன் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்ட்டான். சரிப்பா. எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டீல? அதான் காலையிலே வாங்கிட்டு வந்துட்டேம்மா, அப்புறத்துக்கு இலை வாங்கணும். இப்பதானே சொன்னா காலையில வாங்கிட்டு வந்தாச்சுன்னு, உங்க காது கேட்கலையா? இல்ல கேட்டுச்சு. என்ன சிந்தையில இருக்கீங்க நீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏங்க என்னப்பாச்சு, எதுவும் உடம்பு முடியலையா? மாரியா இருக்கா? இல்லப்பா நல்லாதான் இருக்கேன். அப்புறம் என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வந்து பாக்கவே இல்லையே, என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். போன் பண்ணி பேசுறால, கடையில ஒத்தையா பாத்துட்டு இருப்பான், இன்னைக்கு மாத்திடவும் ஆள் இருக்காது, நீங்க இங்க இருக்கீங்க, அவன் என்ன செய்வான் சொல்லுங்க? சரி அப்புறம் அவனாலுமே புரிஞ்சுக்கணுங்க. சரி லட்சுமி, நான் அவனுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றேன். இல்லப்பா பரவாயில்ல வேணாம், கடையில ஆள் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க, பரவாயில்லப்பா, ஃப்ரீயா இருக்கும் போது வேணா பாத்துட்டு போட்டோம். சரிப்பா. பெல் அடிக்குது, வந்துட்டாங்க போல இருக்கு. பாருப்பா போப்பா. புஷ்பா, அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்க பெல்லு தானே அடிக்கிறாங்க, கதவு திறந்து உள்ளார கூப்பிட்டு உட்கார வைங்க. மட்டன் செஞ்சிட்டு இருக்கேன், வரேன். சரி. சாம்பாரே தண்ணி மாதிரி வைக்கும் மரும பிள்ளை, மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புலாம் மாதிரிதான் அப்பா. ஐயோ சும்மா இருங்க, ஏதாவது பேசுவீங்க, நானும் பேசிட்டு காதல வந்து வாழ்வாலும் கத்தினானா போச்சு, வேண்டாம். ஆமா அதுவும் சரிதான். வாங்க எல்லாரும் வாங்க. நல்லா இருக்கீங்களா? நம்ம பப்பி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கோமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உட்காருங்க வாங்க. வாங்கம்மா எல்லாரும் வாங்க. வரவங்க
நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? ஆபரேஷன் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்ப பரவாயில்ல, உடம்பு நல்லா இருக்கு. சரிங்க. அம்மா நின்றுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. உட்காருமா பப்பி. தம்பி, கடை வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குமா. அம்மா, எங்க அக்காவை காணா? உள்ளார சமைச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? சரி சரி. நீங்க வர இடம்லாம் பள்ளங்குழியுமா இருக்கும், பொறுமையா தானே வந்தீங்க? ஆமா, என் மாமே பொறுமையா தான் வந்தான். சரிங்கம்மா. அக்கா பாக்குறேன். இப்ப வருவாங்கம்மா, உட்காருமா. பரவாயில்ல, அக்கா என்ன செய்றாங்கன்னு நானும் பாக்குறேன். சரி, போய் பாத்துறப்போ. நீ உட்காருங்க தம்பி. பொண்டாட்டிட்ட வந்தவங்களுக்கு காப்பி தண்ணி ஏதாவது போட்டு எடுத்துட சொல்லு. சரிம்மா. புஷ்பா பாப்பா ரொம்ப மும்மரமா சமைக்குது. ஆமா ஆமா, நீங்க வருவீங்கன்னு எல்லாம் மட்டன் சிக்கன்லாம் எடுத்து சமைச்சிட்டு இருக்கா. எதுக்கு அதெல்லாம்? சைவ சாப்பாடு செஞ்சா கூட போதுமே. இது பேரு முத கல்யாணம் இப்பதான் வராங்க. சாப்பாடு செஞ்சு போனா நல்லாவா இருக்கும்? செஞ்சாதான் நல்லா இருக்கும். உள்ள நல்ல விஷயத்தோட முழுகாம வந்திருக்கு. அந்த பாப்பாக்கும் நல்லபடியா சமைச்சு போகணும்ல. ஆமா, சரிதான். தம்பி எதுவுமே பேச மாட்டேங்குது. நீங்க தான் நல்லா பேசுறீங்க. இப்பதான் முத தடவை பாக்குறேன். அவன் சை டைப்பு. புதுசா உள்ளவங்களை பார்த்தா சரியா பேச மாட்டான். அப்படியா? சரி சரி, பழகிட்டா போதும். அவங்கள விடவே மாட்டான், நல்லா பேசுவான். சரிம்மா. என்னக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வா பப்பி, நான் தான் கேட்கறேன் நீ எப்படி இருக்கேன்னு. என்ன நல்லா இருக்கியா? நீங்க என்கிட்ட மட்டும் சொல்லவே இல்ல. சந்தோஷமான விஷயத்த அவட்ட மட்டும் சொல்லியிருக்க. என்கிட்ட நேர்ல வந்து சொல்ல நினைச்சேக்கா, அதான். சரி சரி, பரவாயில்ல. உடம்புலாம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல, இப்ப நல்லா இருக்கு. வாசம்லாம் கம கம நடிக்குதுக்கா. எல்லாம் உங்களுக்காக தான். மட்டனு சிக்கனு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். வா, ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். அது இப்பயே சாப்பிடறதா? இப்பதான் வந்திருக்கோம், ஒரு அரை மணி நேரம் ஆகட்டுமே. சரி சரி. வீட்டுக்காரு மாமியெல்லாம் வந்திருக்காங்கக்கா, வெளியே உட்காந்துருக்காங்க. சரி, இங்க சமைச்சிட்டு இருந்தேனா அதான் பார்க்க முடியல. இந்த வரையறு போய் வெளியே உட்காந்துரு, நான் வந்துடுறேன். சரிக்கா. என்னடி, காப்பி தண்ணி எல்லாம் போடலையா? இப்பதானே வேலை செஞ்சு முடிச்சேன். அடுத்த வேலை வைக்கிறியா நீ? வரவங்களுக்கு வெறும் தண்ணியை மட்டும் கொடுக்க முடியுமா? அதோட மெனக்கட்டி எல்லாம் செஞ்சுட்ட. காப்பி மட்டும் தானே போட்டு எடுத்துட்டு வா. சரி, இந்தா எடுத்துட்டு வரேன். எல்லாம் செஞ்சுட்டேயா? வாசலாம் நல்லா வருது. மட்டும் உனக்கு மூக்குல இருந்து நல்லா வாசம் வருமே. டக்குன்னு எடுத்துட்டு வாடி. விளையாட்டு பேச்சு எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. சரி, போயா, எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரி.